வணக்கம் குழந்தைகளா. இப்போ நாம பார்க்க போறது தமிழ் இலக்கணம். இலக்கணம்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாமா? நமது கருத்தை பிறருக்கு தெரிவிக்க உதவுவதே மொழியாகும். இலக்கணத்துக்கு முன்னாடி நம்மளோட மொழி அப்படின்னா நம்ம பேசுகிற கருத்தை பிறருக்கு தெளிவாக தெரிவிப்பதே மொழியாகும். இம்மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம் ஆகும். நம்மளுடைய மொழி தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் எதனாலுமே நம்ம தெளிவாக பிறருக்கு எடுத்துரைப்பதற்கு இந்த இலக்கணம் பயன்படுகிறது. மொத்தம் தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். நாம் பார்க்க போகிறது தமிழில் உள்ள இலக்கணம். இந்த இலக்கணம் 5 வகைப்படும். என்னன்னு பார்க்கலாமா? தமிழ் இலக்கணம் முதல்ல எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் ஆகிய 5 வகைகளை பெறும். இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல எழுத்து இலக்கணம் அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்பு வகைகளை கூறுவது. நம்ம தமிழ் மொழியில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு கூறுவது தான் எழுத்து இலக்கணம். அடுத்ததாக சொல் இலக்கணம், சொல்லின் வகைகளை கூறுவது. பொருள் இலக்கணம், அகப்பொருள் புறப்பொருள் பற்றி கூறுவது பொருள் இலக்கணம். அடுத்ததாக யாப்பு இலக்கணம். இது ரொம்ப முக்கியமானது. தமிழில் உள்ள செய்யுள் பற்றி கூறுவது. கடைசியாக அணி இலக்கணம். அந்த செய்யுளை அழகுபடுத்தி கூறுவது அணி இலக்கணம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. இந்த 247 எழுத்துக்களில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. இந்த உயிரெழுத்துக்கள் 12ல் குறில் 5 எழுத்துக்கள், நெடில் 7 எழுத்துக்கள். அடுத்ததா மெய் எழுத்துக்கள் 18ல் வல்லினம் 6 எழுத்துக்கள், மெல்லினம் 6, இடையினம் 6, மொத்தம் 18 மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்களில் உயிர்மெய் குறில் 90 எழுத்துக்களும், உயிர்மெய் நெடில் 126 எழுத்துக்களும் உள்ளன. ஆயுத எழுத்து 1. இப்போ உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னு சொல்லியாச்சு. என்னென்ன எழுத்துக்கள்னு பார்க்கலாமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ, அக்கு. இந்த உயிரெழுத்துக்களில் நாம் குறில் நெடில்னு பிரித்தோம் இல்லையா? எந்தெந்த எழுத்துக்கள்லாம் குறில் பக்கம் போகுது, எந்த எழுத்துக்கள்லாம் நெடில் பக்கம் போகுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல குறில் எழுத்துக்கள் 5: அ, இ, உ, ஏ, ஓ. இப்படி குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை நாம் குறில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா நெடில் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஆக நீண்ட ஓசையை உடைய எழுத்துக்களை நாம் நெடில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா மெய் எழுத்துக்கள் 18: இக்கு, இங்கு, இச், இஞ்ச், இட், இன், இத், இந்து, இப்ப, இம், இ, ஏர், இல்,
இவ் இல் இல். இற்று இன். ஆக மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த மெய்யெழுத்துக்களை நாம் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படி பிரித்தோம் இல்லையா? எந்தெந்த எழுத்துக்கள்லாம் எங்கே போகுதுன்னு பார்க்கலாமா? வல்லினம் மொத்தம் 6 எழுத்துக்கள். இக், இச், இட், இத், இப், இர் ஆகிய எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள். மெல்லினம் இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன் ஆகிய எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள். இ, இர், இல், இவ், இல், இல் ஆகிய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள். அடுத்ததா உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இந்த 216 எழுத்துக்கள் எதிலிருந்து வந்ததுன்னு பார்க்கலாமா? உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் இணைந்து வருவது தான் அந்த 216 உயிர்மெய் எழுத்துக்கள். கடைசியா ஆயுத எழுத்து 1. இதுதான் அந்த ஆயுத எழுத்து அக்கு.